மதம் பிடிச்ச மிருதன். இது ஜெயம் ரவி படம் மிருதன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஜாம்பிக்கு வந்து மிருகம் ப்ளஸ் மனுஷன் மிருதன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் சுட்டுட்டோம். அண்ட் அகெயின் இந்த வீடியோ கேஸ் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், உங்களுக்கு மதம் ரொம்ப பிடிக்கும், அது வந்து நீங்கள் ரொம்ப ஃபெனட்டிக்காக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் என்ன கழுவி ஊற்றுவீங்க. ஸோ அதனால் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கழுவி ஊற்றுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட் கைஸ், அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வெல்கம் டு ஆசக்லன். அண்ட் இந்த நம்ம எக்ஸ்பர்டைஸ் டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பாட்காஸ்ட் போட்டுட்ருக்கோம் சிஎஸ் கூட. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுப்போங்க. மனுஷன் யார், மனுஷனுக்கு மதம்ன்றது வந்து ஏன் தேவைப்பட்டுச்சு, மதம் கடவுள் இதெல்லாம் எப்போ தேவைப்பட்டுச்சு, அண்ட் அது மனுஷனை வந்து எங்கேருந்து இப்போ எங்கே கொண்டு வந்து விட்ருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இதை கொஞ்சம் யோசிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து மனுஷன் யார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சராசரியான ஒரு மிருகம் மாதிரி தான். நாய், பன்னி, குதிரை, கழுதை, புலி எல்லாம் இருக்கிற மாரி நம்மளும் ஒரு மிருகம் தான். ஆனால் நம்மளோட எவல்யூஷனில் வந்து நம்ம இன்னும் கழுதையாகவே இல்லை, இன்னும் நம்ம புலியாகவே இல்லை. நம்ம வந்து ஹோமோ ஹேபிலஸ், ஹோமோ எரக்டஸ், அதுக்கப்புறம் ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நிறைய பரிமாணத்தில் நம்ம இருந்தோம் எவல்யூஷனில். ஆனால் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து புலி வந்து கிட்டத்தட்ட வந்து சேபர் டூத் டைகர்லேருந்து டைகராக தான் இருக்க தவிர அது வேறு ஒரு பேசுகிற மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கல, அண்ட் வேறு எதுவும் வந்து டூல் செய்கிற மாதிரி அந்தமாதிரி விஷயத்தெல்லாம் அது கற்றுக்கல. நம்ம இத்தனை லட்சம் வருஷத்தில் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் அட்வான்ஸ்டாக இருக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது இந்த பரிணாம வளர்ச்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனுஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிருகமாக இருக்கிறப்ப அவனோட அரக்க குணம் அப்படின்றது நிறையா இருக்குது, இறக்க குணன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இறக்க குணம் அப்படின்றது தான் வந்து மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிருகத்தை வந்து மனுஷனை மாற்றுது. அந்த இறக்க குணம் எப்போ நிறையா வருதோ மனுஷன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி, இது என்னோடய மக்கள், இது என்னோடய சொசைட்டி, அண்ட் நான் வந்து இவங்க கூட தான் இருக்கணும், இவங்க இல்லைன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எமோஷ்னலாக வந்து இந்த பாண்டெல்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதெல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து மனுஷனுக்கு வந்து யோசிக்கிற திறன் வந்ததுக்கப்புறம் வந்து அவனுக்கு கூட இருக்கிறவங்க வந்து இறக்கிறத அவன் பார்க்குறான். ஸோ இறக்கிறத பார்த்தவொடனே அந்த ஒரு வலி அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் அவங்க இறக்குறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறப்ப அடுத்தது நான் இறந்தால் என்ன ஆகும் அப்படின்ற கான்செப்ட்டு போகிறப்ப இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து இன்னும் ஏன் வந்து ஏஐ வந்து மனுஷன் மாதிரி யோசிக்கலை அப்படின்னா, ஏஐக்கு வந்து தான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றது இன்னும் சொல்ல தெரியல. அது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ரன் ஆகிட்டுருக்கு, அதுக்குள்ளார எக்கச்சக்க சிபியூ இருக்கும், எக்கச்சக்க ஜிபியூ இருக்கும், எக்கச்சக்க ஸ்டோரேஜ் இருக்கும், அதுக்குள்ளார அது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கு வந்து இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் தான் நான் ரன் ஆகிட்டுருக்கேன். ஈவன் ஏஜிஏ வந்தாலும் சரி, ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் வந்தாலும் சரி. ஸோ அது எந்த எவல்யூஷன்லேயும் வந்து இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னை வந்து தான் பாதுகாத்துக்கணும், தான் இது தான் இது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து அதுக்கு உணர்றது வந்து இட்ஸ் கோன் பி ஹார்ட். ஏன்னா இப்போ வந்து இந்த ரூமில் வந்து இப்போ ரெகுலர்னு கூப்பிட்டா நான் திரும்பி பார்ப்பேன், கரெக்டு. பட் இதே ரூமில் இன்னும் ஒரு 10 பேர் ரெகுலர்ன்ற பேரில் இருக்காங்கன்னா எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. பட்டு என்ன நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது வந்து இது நேமோ இல்லை இந்த முகமோ இந்த மூளையோ இந்த இதயமோ கிடையாது. எனக்குள்ளார வந்து ஒரு கோடு இருக்குது. இந்த ஹோல் பிரபஞ்சத்தில் வந்து அந்த கோடு வந்து எனக்கு மட்டுமான ஒரு கோடு, யூனிக்கான ஒரு கோடு, அது என்னோடய டிஎன்ஏல இருக்குது. அதுதான் வந்து இந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்றத வந்து என்னை நம்ப வைக்குது. ஸோ இப்போ இந்த நம்பிக்கை எனக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நான் அப்படின்றதுக்கப்புறம் நான் என்ன ஆவேன், நான் வந்து நாளைக்கு வந்து இறந்துட்டேன் அப்படின்னா என்னை நம்பி இருக்கிறவங்க என்ன ஆவாங்க, அண்டு என்னை மறந்துடுவாங்களா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மனுஷனுக்கு வந்து அது பயம் வர ஆரம்பிக்குது சாவு மேலே. இந்த சாவு மேலே பயம் வந்ததுக்கப்புறம் தான் மனுஷன் வந்து கடவுளை உருவாக்குறான். என்னை வந்து சாகாமாக்கு, என்னை வந்து செத்ததுக்கப்புறம் என் கூட கூட்டிகிட்டு போ, என்னை வந்து எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனோட ஆசைகள், லைஃப்பில் தீராத ஆசைகள் அண்ட் லைஃப்பில் எது வேணும்னு நினச்சானோ அது எல்லாத்தையும் வந்து நான் செத்ததுக்கப்புறம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குறான். அண்ட் அந்த ஆஃப்டர் லைஃப்ன்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 வருஷத்தில் வந்து எத்தனையோ கடவுள் வந்துட்டாங்க, எத்தனையோ மதம் வந்துருச்சு. இந்த மாயன் சிவிலைசேஷன், எஜிப்ஷியன், க்ரீக்கு, மித்தாலஜி, அது மாதிரி ஹரப்பா, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சுமேரியன் எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு கடவுள், ஒவ்வொரு ரிலீஜன் அந்த மாதிரி வந்துட்டு எத்தனையோ வருஷம் இருந்துட்டு போயிட்டாங்க. சில ரிலீஜன்லாம் வந்து இப்போ வச்சிருக்கிற ஓல்டஸ்ட் ரிலீஜன் லெட்ஸே இப்போ ஹிந்துவிசம் வந்து லெட்ஸே ஒரு 7,000 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 10,000 வருஷம் வச்சுக்கோங்க. இதை விட ஓல்டர் ரிலீஜன்லாம் இருந்திருக்கு, ரொம்ப வருஷம்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அழிஞ்சு போய் இன்றைக்கி யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, அதை யாருமே வச்சுக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இது எல்லாமே ரொம்ப யங் ரிலீஜன். லாஸ்ட்டு ஒரு 5,000 6,000 வருஷம் இருக்கிற ரிலீஜன். ஹிந்துவிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் இது எல்லாமே வந்து ரொம்ப யங் ரிலீஜன்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ரிலீஜன் வந்து மனுஷன் உருவாக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் இந்த ரிலீஜன் உருவாக்கினதுக்கப்புறம் இதை வச்சு பயனடைகிறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ எப்படி சாமியாருங்க, இந்த பாஸ்டருங்க, இமாம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களோ,
இதை வந்து ஒரு ஒரு தொழிலாக உருவாக்கி இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈகோசிஸ்டம் மாதிரி உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மனுஷன் வந்து இதை வந்து ஒரு ப்ரொசீஜரலாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரிச்சுவல்ஸ் உருவாகுது. இந்த மாயன் சிவிலைசேஷனில் ஏன் வந்து நாங்கள் வந்து மனுஷனை கொலை பண்ணி கடவுளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து கடவுள் வந்து அப்போ தான் வந்து மழை கொடுப்பாரு, அண்டு சூரியன் கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, இது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட நம்பிக்கைகள் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி போயிட்டுருக்கிற மனுஷனுக்கு வந்து கடைசியாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ரிலீஜன் ஒன்றுமே வந்து அழிஞ்சதுக்கான ரீசன் வந்து அந்த ரிலீஜனில் வந்து மனுஷனுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்குற அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இல்லை. ஸோ நிறைய ரிலீஜன்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் புத்திசம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா கார்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நீ தப்பு செஞ்சேன்னா அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆவான் அப்படின்ற கான்செப்ட் அது வந்து மனுஷனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா மனுஷனுக்கு வந்து தப்பு செய்கிறது பிடிக்கும், தப்பு செய்யாமல் இருக்க முடியாது, அது ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். அது ஆக்சுவலி ஒரு விஷயத்தில் நம்ம இன்னொரு வீடியோ கூட பார்க்கலாம், ஏன் வந்து மனுஷன் தப்பு பண்ணுறான். ஏன்னா அது இயல்பாக நேச்சுரலாக மற்ற மிருகம் எப்படியோ அப்படி தான் நம்மளும். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்ட் அப்படின்றதுனால நம்ம அதை மட்டுமே செஞ்சிட்ருக்க முடியாது. நம்ம தப்பு ஏன் செய்கிறோம் அப்படின்னா அதுதான் நேச்சுரலான ஒரு விஷயம். ஸோ மனுஷன் தப்பு பண்ணுறது நேச்சுரலான ஒரு விஷயம் தான். பட் என்னென்னா அவனுக்கு வந்து குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த குற்ற உணர்ச்சியை போக்குறதுக்கு வந்து என்னை மன்னிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த புது ரிலீஜன்லாம் பிறக்க ஆரம்பிக்குது. அண்டு இதில் பிறந்ததில் வந்து ஹிந்துவிசமும் மன்னிக்கும். நீங்கள் வந்து காசி அண்ட் இந்தமாரி யாத்திரைகள்லாம் போனீங்க அப்படின்னா வந்து உங்களை வந்து நீங்கள் பண்ண பாவங்கள்லாம் மன்னிச்சிரும். கங்காவில் போய் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் பாவம்லாம் மன்னிச்சிரும். என்ன ஒன்று அங்கே வந்து சுத்தமாக இல்லை, மற்ற அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டியானிட்டிலையும் வந்து நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கலாம், விச் இஸ் குட். அண்ட் இஸ்லாம்லேயும் வந்து இஸ்லாமில் எனக்கு அதிகமாக கிளியராக தெரில, பட் அதுலேயும் இருக்கும். ஏன்னா மாடர்ன் ரிலீஜன்ஸ் எல்லாமே வந்து பாப்புலர் இருக்க ஒரு ரீசன் வந்து மன்னிக்கிறதுக்கு அவங்களுக்குன்ற ஒரு பைபாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாடர்ன் ரிலீஜன்ஸ்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப ஃபெனாட்டிக்காக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரிலீஜன் எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகுது. அண்ட் மனுஷன் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், என் கடவுள் தான் பெருசு, உன் கடவுள் தான் பெருசு அப்படின்ட்டு. மனுஷனுக்கு இன்னும் புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து பேண்டமிக் வந்துச்சு. அண்ட் இப்போ மட்டும் இல்லை, பேண்டமிக்ன்றது இப்போ வந்து ஒரு பிஸ்னஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இதுக்கு முன்னாடி வந்து ரியலாக பேண்டமிக்லாம் வந்துச்சு, பிளாக் டெத் அந்த மாதிரி நிறைய ரியல் பேண்டமிக்லாம் வந்துச்சு. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பேர் செத்தாங்க. அப்போ எந்த ஒரு கடவுளும் வரல. என் கடவுள் பெருசுன்னு சொன்னால் என் கடவுளும் வரல, அவர் கடவுள்னு பெருசுன்னு சொன்னால் அவர் கடவுளும் வரல. அது ஆனால் மனுஷனுக்கு இன்னும் அது புரியல. அண்டு அதுக்கப்புறமும் வந்து என் மதம் தான் வந்து பெஸ்ட்டு மதம், அதில் வந்து இந்தமாரிலாம் சொல்லியிருக்காங்க, அந்தமாரி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஆதி காலத்தில் இருக்கிற ஒரு புத்திசாலி மனுஷங்க வந்து மூளை கம்மியாக இருக்கிறவங்கள வந்து கூட்டம், மெஜாரிட்டி ஆஃப் த கூட்டம் வந்து கொஞ்சம் மூளை கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் வந்து ரிலீஜன். அண்ட் அந்த சிஸ்டம் மூலியமாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஜன் வந்து மக்களை மட்டும் இல்லை, ஈவன் ராஜாக்களையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா வந்து அரண்மனைக்கு பக்கத்தில் அக்ரகாரம் இருக்கும். அதே மாதிரி வந்து பிரிட்டன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி அந்த ப்ரீஸ்ட்டு அவங்க எல்லாருமே வந்து அந்த கேசல் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. அந்த ஃபோர்ட்டு கேசல் அது பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. ஈவன் பழைய மெடிவல் மூவிஸு, அதை பற்றியான ஸ்டோரிஸு அதெல்லாம் நீங்கள் பார்த்தா கூட தெரியும், ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா தெரியும். அந்த சர்ச் கேத்தீட்ரல் அப்படின்றது வந்து சிட்டிக்கு நடுவில் அரண்மனை பக்கத்தில் இருக்கும். ஸோ ராஜா வந்து அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டுப்பார். என்னமோ ஒரு 100 போரில் போய் வின் பண்ணிட்டு வந்த மாரி அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டுப்பார். அதேமாரி இஸ்லாமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போனாலும் இஸ்லாமை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த சண்டைக்கு போகிறப்போ வந்து மொகல்ஸும் சரி எல்லாம் சரி அந்த இஸ்லாமை பரப்பணும் அப்படின்றதுக்காக இஸ்லாமை கூடவே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோவில் வந்து நம்ம இன்னும் ரொம்ப டீப்பாக போகல, மற்ற ரிலீஜனுக்குள்ளாரெலாம் ரிவ்யூஸ் மாதிரி இன்னும் போகல. ஏன்னா இதுக்கே டைம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 9 minutes ஆகிடுச்சு. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து செகண்ட் வீடியோவுக்கு வந்து எனக்கு தைரியத்தை கொடுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு ரிலீஜனுக்குள்ளாரையும் நம்ம போகலாம். ஸோ போயிட்டு நம்ம அந்த ரிலீஜனை பற்றி பார்க்கலாம். ஒரு 30 வருஷம் 35 வருஷத்தில் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒவ்வொரு ரிலீஜனையும் என் கண்ணு முன்னாடி எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஒவ்வொரு ரிலீஜனும் பிடிச்சிச்சு, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒவ்வொரு ரிலீஜனும் வந்து மனுஷனை மிருகமாக்குறது என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்றத வந்து ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செகண்ட் பார்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம போடுவோம். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys, and thank you so much and cheers.